வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கட்சியை விட்டு வெளியே போ எடப்பாடி என்று அதிமுகவின் தொண்டர்கள் கூறும் விதமாக அதிமுகவின் அலுவலகத்தில் பரபரப்பு. தேர்தல் முடிந்த பிறகு கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாக தொகுதிகளை கொடுத்தது, பாஜகவின் கேட்ட தொகுதிகளை, வெற்றியடையக்கூடிய தொகுதிகளை கொடுத்தது, ஒட்டுமொத்த வேட்பாளர்களையும் பணத்தை வைத்து மட்டும் களத்தில் இறக்கியது, கட்சிக்காக உண்மையாக வேலை செய்த நபர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமல் மறுத்தது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் திருப்திகரமாக இல்லை. புதிய கட்சியின் வரவேற்புகளும் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியதால் அதிமுக சுக்குநூறாக உடைந்து விட்டது. ஒரு பக்கம் ஓபிஎஸ், மறுபக்கம் சசிகலா, டிடிவி தினகரன் தற்பொழுது பழசை மறந்து எடப்பாடியை அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி செய்த தவறை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பொதுச்செயலாளரும் கிடையாது, அவரை முதல்வராகவும் எங்களால் ஏற்க முடியாது என்று கூறி ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸின் திமுகவின் சூரியன் சின்னத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது ஒருபோதும் நடக்காது. அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் கட்சியிலிருந்து விலகுவதற்கும் ஒட்டுமொத்தமான ஒரு சூழலை அதிமுகவின் தொண்டர்களை இந்த தேர்தலில் உருவாக்கியுள்ளார்கள். நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் இந்த தேர்தலில் அமையப்போவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நிச்சயம் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக இந்த தேர்தல் அமையும். ஏனென்றால் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் அதிமுக எடப்பாடி தலைமையேற்றதிலிருந்து ஒரு தேர்தலை கூட நிச்சயமாக அதிமுக நிச்சயம் வெற்றியடைவதற்கான ஒரு வழி கூட எடப்பாடியால் உருவாக்க முடியவில்லை. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? எடப்பாடி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தாரே தவிர தொண்டர்களது நிலைமை எப்படி இருக்கிறது, மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது, அவர்களை எப்படி செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும், அவர்களது வெற்றிக்கு மக்களை சிறந்த வழியில் பயன்படுத்தலாமா என்று கூட தெரியாமல் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வரும் விதமாக செயல்படுத்திவிட்டார். இது அதிமுகவே ஒட்டுமொத்த தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது.